கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான எபிசோட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாச்சியார் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி இந்த மாதிரி நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம தீபா கிச்சனில் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அங்கே வந்தோடனே, தீபா நீ வேறு வேலை இருந்தால் போய் பாரு, நான் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு வர என் பையன் கார்த்திக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை உங்களுக்கு எதுக்கு தான் கஷ்டம், நான் இன்றைக்கி சமைக்கிறேன், நீங்கள் ரெசிபியை மட்டும் சொல்லுங்கள், நான் அப்படியே செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்காக பிடிச்ச மாதிரி 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த குழம்பு இது மாதிரி இதெல்லாம் வச்சுட்டாங்க தீபா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது நாச்சியார் ரொம்ப சூப்பராக இருக்குது தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து தான் அத்தை வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார், இந்த நாச்சியாருடைய மருமகளாச்சே, அப்போது என்ன மாதிரி தான் நீயும் சமைப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தை இப்படி என்னை ஏற்றுக்கிட்டு இப்படியெல்லாம் என்கிட்ட சந்தோஷமாக மனசு விட்டு பேசி இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நான் எதிர்பார்த்தது எல்லாமே இதுதான், இப்போ தான் எனக்கு நிறைவாக இருக்குது மனசுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனி காட்டுறாங்க. அங்கே ஆனந்த் ரைட் போயிட்டுருக்காரு. அப்போது நம்ம கார்த்திக் அங்கே சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்றைக்கும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அது பாட்டு ஓடிட்டுருக்குல்ல, ஸோ அதை கேட்டுட்டு ஆனந்த் ரொம்ப கோவமாக அங்கே போயிட்டுருக்காரு. உன்னால் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ லாஸ் ஆக போகுது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன லாஸ் ஆக போகுது, இங்கே வெட்டியாக யாரும் உட்காந்துட்டு இருக்கல, எல்லோரும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க பார்த்தல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாட்டு கேட்டுட்டு வேலை பார்த்தா எப்படி கரெக்டாக ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு கேட்டுட்டு இங்கே ஒன்றும் யாரும் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இல்லையே, எல்லோரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லோரையும் வளைச்சி பார்க்குறாரு. பார்த்தா எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போவும் இல்லாமல் இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ மைண்டுக்கு எப்போவும் ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாருமே நல்லா வேலை பார்ப்பாங்க, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி நிறையவே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவே எல்லோரும் வேலை பார்த்துருக்காங்க. அதுவும் டூ ஹவர்ஸ் ஓட்டி வேறு பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சம்பளம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கார்த்திக். இதெல்லாம் கேட்டுட்டு ஆனந்துக்கு ரொம்ப கடுப்பாகுது. இவனை ஏதாவது பண்ணி துரத்தலான்னு பார்த்தா இவன் இப்படி என்ஜாய் பண்ணி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனந்த் ரொம்ப கோவமாக போகிறாரு. அருண் அருண் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்க, கலக்கிட்டா கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அருண் 6 பக்கம் தான் இருக்கார் அப்படின்னே தெரியலைங்க. ஆனால் ஃபஸ்ட்டாக தான் எல்லார் பக்கமும் நியாயமான பக்கம் தான் அருண்